பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைய காலையில் கர்த்தருடைய ஊழியனாகிய நான் மிகுந்த அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆவியானவரோடு அனுதினமும் என்ற இந்த குறுஞ்செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது பாருங்கள். அந்த வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நாள் முழுவதும் ஆவியானவரோடு நீங்கள் நடப்பதை நன்றாக உணர்வீர்கள். கர்த்தருடைய வார்த்தை கேட்போமா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. பொதுவாக இந்த சம்பவம் நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் ஒன்றை நீங்கள் யோசிக்க மறக்கக்கூடாது. பவுலும் சீலாவும் தாங்க முடியாத அடிகள் பட்டு காயங்களோடு கட்டுகளோடு தொழு மரத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தம் நிந்தை வேதனை அனுபவிக்கிறார்கள். நடு ராத்திரி ஒன்னே ஒன்று, அவருடைய வாயை மாத்திரம் கட்டலை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இரவில தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள், பாடி துதித்தார்கள். ஐயா, நல்ல காலத்திலேயே கை தட்டுங்கப்பா, பாடுங்கப்பா, துதிங்கப்பான்னா அது அநேகருக்கு வித்தியாசமாக தோன்றும். கஷ்டகாலம், கடினமான நேரம், தாங்க முடியாத ஒரு தண்டனை, அந்த நேரத்தில் எப்படி பாட முடியும், துதிக்க முடியும், ஜெபிக்க முடியும்? உண்மையிலே முடியாது தான். ஆனால் முடியும் ஒருவரால். யார் அவர்? ஆவியானவர். ஆவியானுடைய பலன் உங்களுக்குள் வந்துவிட்டால் என்ன பிரச்சனையானாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் நடத்துவார். நடந்தது தெரியல. அந்த பாடலும் துதியும் ஜெபமும் பூமி அதிரத்தக்கதாக, சிறைச்சாலை கதவு தானாய் திறக்கத்தக்கதாக, எல்லாருடைய கட்டுகள் பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி 2 பேர் தான். சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை பேருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது. காரணம் தேவ ஆவியானுடைய வல்லமை. பிரியமானவர்களே, சொந்து போகாதீங்க. உங்களுக்கு விரோதமாக ஏவப்பட்டிருக்கிற சகல பிசாசின் கிரியைகளையும் கட்டவிழ்க்கிற வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது. அதனால காலையிலேயே நல்ல ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்தரித்து ஜெபிங்க. இந்த நாள் முழுவதும் வெற்றிகரமான நாளாக அமைய போகிறது. சரியா? ஜெபம் பண்ணலாமா? அருமையான ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர், எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் அல்லவா? இப்போது உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறேன், உம்முடைய தாசர்களை பலப்படுத்துகிறேன், உம்முடைய சகோதரிகளை பலப்படுத்துகிறேன். தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வற்றும் ஆண்டவரே, ஆண்டவரே, 1000 மடங்கு இறங்குவதாக. துதியின் ஆவியினால், ஜெபத்தின் ஆவியினால் உம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் தைரியமா இருங்க. இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களோட பேசிட்டார். நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க, இந்த மெசேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? அவங்க எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. தேவனுடைய கிருபை உங்களில் பெருகும். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.